இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் அப்ரூவல் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். எஸ்ஏபியில் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டீமுக்கு இந்த ப்ராசஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டில் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பேமெண்ட்டை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம், எதுக்கு கொடுக்குறோம், என்ன டியூரேஷனில் கொடுக்குறோம், எவ்வளோ டியூ பாலிசி இருக்குது, எல்லாம் இது கம்பெனி பேஸ்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ப்ராசஸை எஸ்ஏபியில் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. பிஎன்கே ஏபிபின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் இப்போ ஆட்டோமேட்டட் சிஸ்டம்க்கு ரொம்பவே கை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த பிஎன்கே ஏபிபி சிஸ்டம் படி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அப்ரூவல் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் பார்க் ஆத்தரைசேஷன் சொல்கிற கான்செப்டும் இன்க்ளூட் ஆகுது. அது என்ன பார்க் ஆத்தரைசேஷன் அப்படின்னா, எந்த பர்சனுக்கு பேமெண்ட்டுக்கான ஃப்ளோ கொடுக்க முடியும், எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம், இந்த எம்ப்ளாய்க்கு என்ன அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத டாலரன்ஸ் லிமிட்டாக அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லிமிட்டை அசைன் பண்ணனால ஒவ்வொரு டைமும் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டை நம்ம மேனேஜர்கிட்ட வைக்கும்போது ப்ராப்பராக இந்த வெண்டாருக்கு எவ்வளோ டியூ இருக்குது, டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருந்துருச்சு, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எப்படி இருக்குது, மேபி நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டருக்கு தெரிஞ்ச ரெஃபரலில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அந்த வெண்டார்ஸ் கான்ட்ராக்டர் இருக்கலாம், சப்கான்ட்ராக்டர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான பேமெண்ட்ஸை எந்த மாதிரி கொடுக்கலாம், மேனுவலில் கொடுக்கலாமா, ஆட்டோவில் கொடுக்கலாமான்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒர்க் ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எஸ்ஏபி ஃபீல்டில் நிறைய ரோல் வேலைக்கு எடுக்கிறாங்க. பேமெண்ட்டை அப்ரூவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம், அதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம், அதை பார்க் பண்ணியிருப்பாங்க, அதை வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு கிளர்க் அண்ட் டொமைன், தென் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம், அதுக்கான மேனுவல் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷர் மாதிரி டீல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்னு சொல்கிறது பேக் அண்ட் ப்ரோக்ராம் செட்டப் ஆகிருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பேங்க்லேருந்து டைரக்ட் டிடக்ஷன் நடக்கிறதுனால ரொம்ப இன்விஜிலேஷனாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை அங்கே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைலை அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் ப்ராசஸை நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஏபி எம்எம்மில் P2P ப்ராசஸோடைய எண்டாக இருக்கக்கூடிய பே அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூர்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ அதை நம்ம கொண்டு வரக்கு பேங்க்கோட கார்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எங்கே பார்த்துருப்பீங்க ஹவுஸ் பேங்கோட ஃபெசிலிட்டிஸ், அதோடைய ஆட் ஆன் திங்ஸ், தென் அதுக்கான டிட்டர்மினேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேமெண்ட் ரிக்வஸ்ட் ப்ராசஸை பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த ஃப்ளோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ரூவல். முதல்ல நம்ம போய் மேனேஜர்கிட்ட அப்ரூவல் கேட்போம். சார் இவங்களுக்கு இந்த பேமெண்ட் கொடுக்கலாமா, சம்மந்தப்பட்ட சப்ளையர்ஸ் ஆர் வெண்டார்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கலாமான்னு கேட்போம். ஒருவேளை அவர் ஓகே கொடுத்துடலாமே, அதெல்லாம் என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னாலோ, இல்லை டியூ பாலிசி பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னாலோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் ஆத்தரைசேஷன் இல்லாட்டி அந்த பேமெண்ட் ஒருவேளை டெலிவரி ஆகிரும் அல்லது போஸ்டிங் டாக்குமெண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகிரும். அதை தடுக்கிறதுக்கு தான் பார்க் ஆத்தரைசேஷன் சொல்கிற டாலரன்ஸ் லிமிட்டை செட் பண்ணாங்க. ஸோ இதனால் நமக்கு இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் இந்த எம்ப்ளாயி அப்ரூவல் இல்லாமல் ரிக்வஸ்ட்டுக்கான ப்ராசஸ் இன்டர்னல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மெத்தடை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பேமெண்ட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ப்ராப்பரான ரிக்வஸ்ட்டை F-59 மூலமாக க்ரியேட் பண்ணுவோம். அப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் மேனுவல் பேமெண்ட்ஸ் பண்ணலாமா, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். ஸோ மேனுவல் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் வெண்டார் செலெக்ஷன், டேட் செலெக்ஷன், தென் உங்களுடைய பேங்க் செலெக்ஷனாக சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த 3 கேட்டகரியில். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வெண்டாருடைய லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் எடுக்கப்படும், தென் அதோடைய டியூ பாலிசி எடுப்பாங்க. அதில் க்ரீன் ஃப்ளாக் வந்து டெஸ்ட் ரன் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ரன்னே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் போகும்போது இந்த ப்ராசஸ் அதோட எண்ட் ஆகும். இது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கான ஜாப் அலோகேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப் அலோகேஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுடைய வெண்டார் பேமெண்ட் கரெக்டாக போகும். நம்ம சரியான பேமெண்ட்டை தெளிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெண்டார்கிட்ட அடுத்தடுத்த பொருட்கள் வாங்குறக்கும் டீல் வச்சுக்கிறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமாக நம்ம பிஸ்னஸும் க்ரோத் ஆகும். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வெண்டார்கிட்ட கிரெடிட்டில் காசு வாங்கி அல்லது கூட்ஸை வாங்கி தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸோட ஃப்ளோ தெரியாமல் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் கொடுக்கறது தானே அப்படின்னு நினச்சி நம்ம யூபிஐயில் அனுப்புகிற மாதிரியோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புகிற மாதிரியோ பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஏபி ஃபீல்டில் அது ரொம்பவே சொதப்பில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான அழகான வீடியோஸ், அதுக்கப்புறம் கிளாரிட்டியான வீடியோஸை நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். கட்டாயம் அதுக்கான விஷயங்களை எஸ்பெஷலாக கேட்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு அப்டேட் பண்ணவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் உங்கள் ஜியா, இது என்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் காமர்ஸ் தமிழ். தேங்க்யூ.